நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் காலையிலிருந்து உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருப்பதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, வழி நடத்துங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, உடைய வார்த்தைகளை அனுப்புங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32, 33. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானைய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். கவனிங்க, நம்ம இதிலேருந்து ஒரு சில சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இது. இதுலேருந்து ஒரு சின்ன இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ளதான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ளதான டிஃப்ரென்ஸ். தாவீது சொல்கிறான், நான் யுத்தத்துக்கு போகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் போய் அவனை என்ன செய்வேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். சவுல் சொல்கிறாரு, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஏன் தாவீதுக்கு மட்டும் இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்? சில நேரத்தில் இந்த கான்ஃபிடென்ட்டில் இன்னொன்று இருக்குது, அசட்டு தைரியம்னு ஒன்று இருக்குது. பார்த்துருப்பீங்க. அதாவது நம்மளால் முடியாது, ஆனால் போய் முன்னாடி நின்றுருவோம் இல்லையா? அப்புறம் அடி வாங்கி உத வாங்கி வருவோம். அப்புறம் இருக்கிறவங்களாம் சொல்லுவான், நாங்கள் தான் அப்பயோ சொன்னோம்ல போவாதுன்னு, கேட்டியா நீ, உன்னால் முடியாதுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று இருக்குது, அசட்டு தைரியம். இது வேறு தைரியம். அதாவது சவுல் ஒரு ராஜா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமஸ்த இஸ்ரவேலிலே அவனை மாதிரி உயரமானவங்க யாரும் இல்லை. அவன் ஒரு தி பெஸ்ட் கிங். ஆனால் தாவீதை பொறுத்த வரைக்கும் ஒரு மெய்ப்பன், ஒரு சாதாரண, அன்றைக்கி சொல்ல பார்த்தோன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஆள். ஆனால் எப்படி இவனுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது? இவன் கையில் ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் அவன் சொல்கிறான், பெலிஸ்தனை பார்த்து சொல்கிறான், கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். இவரும் யுத்த வீரன் தானே, சவுலும் யுத்த வீரன் தான். நிறைய யுத்தங்களை ஜெயிச்சிருக்கிறாரு, நிறைய போர் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஸ்டார்டிங் ராஜாவாகிறதுக்கே இவர் பெரிய யுத்தம் பண்ணார். யுத்தம் பண்ணி தான் அவர் ராஜாவே மாறினார். ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். ஒரு யுத்தம் பண்ணி ஒரு ப்ரூஃப் பண்ணி ஜனங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் அவர் ராஜாவாகவே ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சவுலுக்கும் இந்த தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி இந்த தாவீதுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு? அப்படி கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிற தாவீதை ஒருத்தன் டிஸ்கரேஜ் பண்ணுறான், உன்னால் ஆகாது. ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிட்டார். அதுக்கு என்ன காரணம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஒரு விஷயம் தான், இது தெரிஞ்ச சம்பவம் தான். எப்படி சவுலுக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தாவீதுகிட்ட இருக்கிறது, சவுலால் முடியாத ஒரு விஷயம் தாவீதால் பண்ணப்படுகிறது. பல நேரத்தில் நாம் இப்படி தான் இருக்கிறோம் லைஃப்பில். ஆண்டவர் நம்மை கொண்டு சில காரியங்கள் செய்வதற்காகத்தான் பூமிக்கு கூட்டிகிட்டு வந்தார். நம்ம எல்லாருமே ரிவர்ஸில் யோசிக்கிற ஆட்கள். நான் பூமிக்கு வந்தேன், அப்புறமா ஒரு நாள் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அதுக்கப்புறமா நான் ஊழியக்காரனானேன் அப்படின்றது நம்முடைய வியூ. கர்த்தருடைய வியூ நான் ஒரு ஊழியக்காரனை பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன், ஒரு காலகட்டத்தில் அவன் ரட்சிக்கப்படுவான், ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஊழியத்துக்கு வருவான்றது கர்த்தர் ரிவர்ஸில் யோசிப்பார். காரணம், நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியிருந்து உள்ளே பார்க்குறவங்க, அவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ளேருந்து வெளியே பார்க்குறவர். அவருடைய பிளானுக்கும் நம்முடைய பிளானுக்கும் ரிவர்ஸ் வியூ இருக்குது. அப்போ பார்த்தா தான் தெரியும். இப்போ இயேசு வந்தார், நமக்காக மரித்தார், அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. இது நம்முடைய வியூ. ஹெவனுடைய வியூ, சகல ஜனங்களை பாவங்களை மன்னிக்கும்படி நான் ஒருத்தரை அனுப்பி வச்சுருக்கிறேன். குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவர் யோசேப்பு வீட்டில் இருப்பார். வேலை வந்தபோது அவர் அதுக்காக வேறு விரிக்கப்பட்டார். ரிவர்ஸ் வியூ, அது பார்க்கறது ரிவர்ஸ் வியூ. அதே மாதிரி தான் இப்போ நம்மளை ஏன் பரலோகம் அனுப்பி வச்சுருக்கு, நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்? அப்போ அனுப்பப்பட்ட நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு டாஸ்க் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செய்ய சொல்லி தான் கர்த்தர் அனுப்பி வச்சுருக்கிறார். நான் எப்போவுமே விசுவாசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் யாரையுமே விருதாவாக இந்த பூமிக்கு அனுப்பவே இல்லை. துன்மார்க்கருக்கு கூட ஒரு வேலை இருக்குதாமா. துன்மார்க்கனை எதுக்குன்னு நியமித்திருக்கிறார்? தீங்கு நாளுக்கு என்று நியமித்திருக்கிறார். அதுக்கு கூட ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துக்கிறதுக்கு நம்மை நியமித்தார். நம்மை உயர்த்துக்கிறதுக்கு தேவையான எதிரியையும் கர்த்தரே நியமித்தார். அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரன். யார்? கோலியாத்து. அவன் எதுக்காக அப்படி யுத்த வீரனாக வளர்ந்தான் தெரியுமா? அவனுடைய ஒரே வேலை தாவீதை ராஜாவாக்குவது. தாவீதை ராஜாவாக்கிறதுக்காகவே அப்படி வளர்ந்துருக்கிறான். மற்ற என்ன சண்டை பண்ணால் ஏது பண்ணால் எதுவுமே அங்கே இருக்காது. அவனுடைய வேலை என்ன? நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, நல்லா உடம்பை வளர்த்துக்கோ. அப்புறம் என்ன பண்ணோம்? தாவீதிட்ட தோத்துரு. இதுக்கு தான் நான் உன்னை அனுப்பி வச்சுருக்கிறேன். அவனுக்கு வேறு என்ன பண்ணானே அங்கே ஒன்றுமே இருக்காது.
ஏன் அவன் தாவீதுகிட்ட தோக்கணும்னா, இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சவுலை கொண்டாந்தாச்சு. சவுல் தான் இருக்கிறதுலே உயரம். இப்போ அடுத்து சவுலுக்கு அப்புறம் ஒரு ராஜா வரணும், தாவீது வரணும். உடனே இப்போ சவுலை விட உயரமான ஒரு ராஜாக்கிட்ட போக முடியாது. இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து உயரம் போயிட்டே இருக்கும் இல்லையா? இவர் 7.5 அடி, அப்புறம் தாவீது 8.5 அடி, அடுத்து வரக்கூடிய சாலமோன் 9.5 அடி. இப்படியே போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மனைவிகள்லாம் ஏணி வச்சு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். என்னப்பா காப்பி கொண்டு வரட்டுமான்னு அப்படி தூக்கிட்டு ஏணியில் மேலே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது அடுத்தடுத்த உயரத்துக்கு போக முடியாது. ஆனால் கர்த்தர் இப்போ வேறு உயரத்தை கொண்டாடுறார். எப்படி கொண்டு வர்றாரு? சவுலை விட உயரமாக ஒருத்தனை கொண்டாடுறார், கோலியாத்தை. அவனை தாவீதை வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு. இப்போது நீங்கள் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சவுலோட உயரமாக தாவீது மாறிவிட்டான். புரியுதா? இப்போ ஏன்னா சவுலோட உயரமான ஒருத்தனை அவன் ஜெயிச்சிட்டானா இவன் என்னவா ஆயிட்டான்? அவனை விட உயரமாக போயிட்டான்னு அர்த்தம். அதனால தான் அது முடியும் போது சொல்லுவாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. சரி, எப்படி இந்த கான்ஃபிடென்ட்? என்னதுக்காக இந்த கான்ஃபிடென்ட்? இப்போ உங்களுக்கும் எனக்கும் அப்படி தான் ஆண்டவர் ஒரு டாஸ்க் வச்சு அனுப்பியிருக்கிறார். ஆனால் நம்ம கூட எதிரியோட கம்பேர் பண்ணால், இப்போவும் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு விரோதமாக வைக்கிற எதிரிகள், நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை சாதாரணமாக வைக்கவே மாட்டார். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றுமில்லாத ஒரு ஆளை ஜெயிச்சுட்டு மேலே வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். நாம் அதை விரும்புவோம் இல்லையா? நாம் கொஞ்சம் யாராவது ஒருத்தன் உயரமாக தடியாக இருந்தான்னா சாரிங்க சார் அப்படின்ட்டு வந்துடுவோம் இல்லையா? ஸோ நம்முடைய நோக்கம் எப்போவுமே எப்படின்னா, நம்மளை விட சின்ன ஆளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு நியமிக்கிற எதிரி எப்போவுமே நம்மளோட பெரிய ஆள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போகும்போது கர்த்தர் நியமித்த எதிரிகள் எப்பேற்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா, பெலிஸ்தரின் 5 அதிபதிகள். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ராட்சதர்கள் அங்கே இருந்தாங்களா. ஏனோக்கின் புத்திரராகிய ராட்சதர்களை கண்டோம். எல்லாம் ஜெயின்ட்ஸ், உள்ளே இருக்கிறவங்களாம் ஜெயிண்ட். அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, யுத்தத்துக்கு பழக்க வைப்பதற்கு கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவெனில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, எகிப்தரின் சகல 5 அதிபதிகளும் கானானியரும் இப்படிலாம் இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னா ஜெயின்ட்ஸ், பயங்கரமான ஜெயின். அதாவது பழகிக்கன்னு சொல்கிறது கூட ஆண்டவர் யாரை விட்டு தான் பழக விட்டுறாரு, நல்லா பெரிய ஆளை விட்டு தான் பழக விட்டுறாரு. நம்ம மீனவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் பிள்ளையை நீச்சல் அடிக்கிறதுக்கு எதில் விடுவோன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்விம்மிங் பூலில், அதுவும் முதல்ல ஒரு 2 அடி 3 அடி இருக்கிற ஆழத்தில், அதுவும் டியூப்பை கட்டி உள்ளே போட்டு ஒரு ட்ரெயினர் வேறு இப்படி பிடிச்சிருப்பார் தலைக்கீழ, அது அங்கே பிடிச்சி வெறும் காலை மட்டும் தத்தக்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது கடைசி வரைக்கும் அது உள்ளே தான் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நினச்சோமோ அவர் நீச்சல்லாம் அடிப்பாருங்கன்ட்டு. எதை பார்த்தாலும் பயப்படுவார் அவர். நீச்சல் தெரியும் ஆனால் கிணத்துல அடித்ததில்லை, நீச்சல் தெரியும் ஆனால் ஆற்றுல அடித்ததில்லை. ஸ்விம்மிங் பூல்னால் நல்லா அடிப்பேன், ஏன்னா அது ஆழமே 6 அடி தான். எவ்வளோ முழுகுனாலும் கால் தட்டி மேலே வந்துடுவோம். ஆனால் மீனவர்கள் இருக்காங்க பாருங்கள், தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் போடும்போதே கடலில் தான் போடுவாங்க. ஏன்னா இருக்கிறதுலையே டேஞ்சரஸ் ஸ்பாட். அவங்க சொல்லி கொடுக்குற இடமே எங்கே தான் இருக்கும்? கடலில். அங்கே போட்டு பழகிட்ட பிறகு அந்த குழந்தை எங்கே வேணாலும் நீச்சல் அடிக்கும், எப்பேற்பட்ட இடத்துல நீச்சல் அடிக்கும். அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்மளை பழக வைக்கிற இடமே நல்ல ஒரு பெரிய ஜெயிண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுருவார். சில நேரத்தில் நம்மளை பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு மட்டும் ஸ்ட்ரிக்டான ஆள் வருவான். எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் யார் எக்ஸாமினேஷன் ஹாலில் நமக்கு சூப்பர்வைசராக வரக்கூடாதுன்னு நினைப்போமோ அவன் தான் நமக்கு வருவான் கரெக்டாக, பர்டிகுலராக. நம்ம முன்னாடி வெளியே நின்று பேசுவோம் தானே, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாமா, அந்த ஆரஞ்சு கலர் புடவை டீச்சர் இருக்குதுல்ல, அது காப்பி அடிக்க விட மாட்டேங்குதாம்மா, அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளுதான், அது மட்டும் வராமல் தான் நல்லா இருக்கும்பா, சோத்திரம் ஆண்டவரே, மிச்ச மீதியை நீங்கள் பார்த்துங்க, அது ஒன்று மட்டுமா அந்த ஆரஞ்சு புடவை தான் நமக்கு நிற்கும். நீ காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணுங்கிறதா கர்த்தர் திட்டம். நாம் அதையும் ஜெயித்து வரணுன்றதா கர்த்தர் விரும்புகிறார். அதே மாதிரி தான் இப்போ தாவீதுக்கு முன்பாக நிற்கிற ஆள் யாருன்னா கோலியாத்து. இப்போ தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் கம்பேரிசன் நம்ம பார்க்கல, தாவீதுக்கும் சவுலுக்கும் கம்பேரிசன் பார்க்குறோம். ஏன்? இவன் ஒரு ராஜா, இவங்கிட்ட ஒரு பெரிய இராணுவம் இருக்குது, ஆளுமே நல்ல ஜெயிண்ட்டு தான். இவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். இவனும் யுத்த வீரன், அவனும் யுத்த புருஷன், 2 பேரும் தான் ஈக்குவல். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஈக்குவலான பர்சன்ஸ் தான் மோத விடுவாங்க. ஆனால் இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா இவன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான், நான் போகிறேன், அவனை ஜெயிப்பேங்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், உன்னால் முடியாதுங்கிறான். அப்போ இவனுக்குள்ளே இருந்த அந்த கான்ஃபிடென்ட் என்ன? சில காரியங்கள் தாவீதுகிட்டே காணப்பட்டது. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது. இப்போ முதலாவது தாவீதுகிட்ட இருந்த ஒரு விஷயம் என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும்
கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? தாவீதுக்கும் பெலிஸ்தியனுக்கும் உள்ளதான டிஃபரன்ஸ் என்ன? இங்கே அவன் ஈட்டியோடு வரான், கேடயத்தோடு வரான், பட்டயத்தோடு வரான், எல்லாத்தோடு வரான். சவுலுக்கிட்ட இல்லாத ஒரு கான்ஃபிடென்ட் எது தாவீதுகிட்ட இருந்துச்சு? இப்போ சவுலுக்கிட்ட ஈட்டியும் இருக்குது, பட்டயமும் இருக்குது, கேடகமும் இருக்குது. ஏன், அவனுக்கும் இவனுக்கும் ஈக்குவலான எல்லாமே இருக்குது. ஆனால் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? சவுலுக்கிட்ட இல்லாத ஒன்று தாவீதுகிட்ட இருந்துச்சு. வசனம், நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷனாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன், வி ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட்ன்றதை மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வர்றது தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், நான் வர்றது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், வேறு எந்த நாமத்திலையும் வரல, எதுக்காகவும் நான் வரல. நான் வருகிறது கர்த்தருடைய நாமத்தில். எங்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டு, எங்ககிட்ட இருக்கக்கூடியதான படிப்பு, என்கிட்ட இருக்கக்கூடியதான எந்த ஒரு காரியமும் ஜெயிப்பதற்கு தேவையான அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையான முதல் விஷயம் என்னென்னா, எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் என்ன தெரியுமா? ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். நான் நிற்பது கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறேன், அவருடைய ஸ்தானாதிபதியாக, அம்பாசிடர் ஆஃப். பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் இருப்பாங்க, அல்லது எந்த நாட்டுடைய பிரசிடென்ட் இருப்பாங்க. அவங்களுடைய எம்பசி இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், நம்ம இருக்கிற நாடுகளில் இருக்கும். அந்த பிரசிடெண்ட்டுக்கு என்ன விதமான ஒரு பவர் உண்டோ சேம் மரியாதை யாருக்கு இருக்குன்னா அந்த அம்பாசிடருக்கு இருக்கும். ஒரு முறை கென்யாவில் இருக்கக்கூடியதான தூதரகத்தை ஒரு தீவிரவாதிகள் யுஎஸ் எம்பசியோடைய தூதரகத்தை தீவிரவாதிகள் அடிச்சிட்டாங்க. அடித்த பிறகு ஒபாமா சொன்ன வேர்ட் ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். அவர் இந்த வேர்ல்டுக்கு சொல்கிறார், ஒரு வேர்ட் சொல்கிறாரு, நீங்கள் அடித்தது என்னுடைய தூதரகத்தை அல்ல, என் வீட்டை. நீங்கள் அடித்தது அங்கே இருக்கிற ஒர்க்கரை அல்ல, என்னுடைய வேலையை அடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய சக தோழனை அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற ஸ்தானம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் காடோடைய ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாசிடர் ஆஃப் காட். அதனால் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ். அவர் பவுல் சொல்லும் போது சொல்கிறாரு, நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். நாங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போகலாம். நான் சின்ன தாவீதாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இந்த இந்தியாவில் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்னென்னா ஒரு 4-5 விஷயந்தான் இருக்கும், மொத்தமே இருக்கும். ஒன்று மிக முக்கியமானது இந்த படிப்பு, அப்புறம் அந்தஸ்து, ஜாதி, அப்புறம் இல்லைனா கலரு. ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவங்களாம் படிச்சிருக்கிறான்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அவர் வெள்ளையாக இருக்கிறவனை பார்த்தோன்னா நல்லா படிச்சிருப்பார் போல் அப்படின்னு. அது என்ன கான்செப்ட்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நான் எதுக்கு சொல்ல வரேன், கருப்பு சிவப்பு கான்செப்டே கிடையாது, ஜாதி கான்செப்ட் கிடையாது, அந்தத்து கான்செப்ட் கிடையாது, நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, நான் அம்பாசிடர் ஆஃப் காட், நான் கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன், அதனால் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு வேணும். நான் எங்கிட்ட இருக்கிறதுனால ஜெயிக்கிறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. எங்கிட்ட இருக்கிற எதிரி, எனக்கு எதிராக நிற்கிற எதிரி என்ன பவர்ஃபுல்லாக இருக்கிறன்றது எனக்கு முக்கியம் இல்லை. என்னோடு கூட ஒரு இருக்கிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் தான் எனக்காக இருக்கிறவர், அவர் தான் ஜெயிக்கிறவர், அவர் தான் ஜெயிப்பார். அவர் தோக்கவே மாட்டார், அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. அவர் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி தோப்பேன்? தோக்கவே மாட்டேன். சில நேரத்தில் பார்க்குறதுக்கு தெரியும் தோக்கிற மாதிரி, தோக்கவே மாட்டோம் லைஃப்பில். நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, போகும்போது ரெப்ரசன்டேட்டிவ் காடாக போனோம். சிலர்லாம் சில நேரத்தில் பாருங்கள், நம்ம எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்போம், அட்மிஷன் வாங்கிறதுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கிறதுக்கு நிற்போம், +2 முடிச்சுட்டு. நம்மளை விட 10 மார்க் ஒருத்தன் குறைவாக இருப்பான். நம்ம அங்கே வெளியே நிற்கும் போது எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம்ல, நீ என்ன மார்க்கு, நீங்கள் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன மார்க்கு. நம்மளை விட அவன் 10 மார்க் கம்மியாக இருப்பான், ஆனால் அவன் கான்ஃபிடெண்ட்டாக நிற்பான். ஏன் கான்ஃபிடென்ட் நிற்பான் தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க அப்படின்னு. அவனோட 10 மார்க் நமக்கு நிறையா இருக்கும், பதப்பட நிற்போம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் சொல்லுவான், எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், எனக்கு ஒரு லெட்டர் இருக்குது, உள்ளே உட்காந்துருக்கிற ஹெச்ஓடி என்னுடைய மாமா, கன்ஃபார்மாக எனக்கு என்ன கிடைக்கும், சீட் கிடச்சிரும். இப்போ நமக்கு மார்க் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஒரு பயம் இருக்கும். நான் சொல்கிறேன்,
நமக்குரிய விசிட்டிங் கார்டு, நமக்குரிய ரெக்கமெண்டேஷன், நமக்கு இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பலம் என்னென்னா, நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக போவார். அவர் நம்ம கூட இருந்து கதவை திறந்து கொடுப்பார். அற்புதமாக அதிசயமாக நடக்கும். எப்படி நடக்கும்லாம் தெரியாது. சில நேரத்தில் நம்ம அறிவுக்கு எட்டாததுன்னு இருக்குல்ல, நீங்கள் இந்த அறிவுக்கு எட்டாததை பெருசாக நினச்சிப்பீங்க. அறிவுக்கு எட்டாதது எப்படி? ஐயோ அது பெரிய நாலேஜ்ஃபுல் இல்லை. சில விஷயங்கள் இன்னும் அறிவுக்கு எட்டாததெல்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிள் விஷயம்லாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் ஆண்டவர் யூஸ் பண்ணுற மெத்தட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆண்டவர் யூஸ் பண்ணுற விதம், உன்னையும் என்னையும் செலக்ட் பண்ணினது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்களும் நானும் யார் என்பது, நம்ம பலம் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியாது அவர் யார் என்பது. அவருடைய பலம் என்ன என்பது நமக்கு தெரியாது. பல நேரத்தில் நாம் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? நம்ம பலத்தை நம்பிக்கிட்டு இயேசுநாதரை போட்டில் தூங்க விட்டுருவோம். ஆண்டவரே படுத்து தூங்குங்க. எங்கேப்பா போக சொல்கிறீங்க? ஏன்பா பிரயாணம் போயிட்டுருக்கோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு இருக்கு, என்ன தூங்க சொல்கிறீங்களே? ஆட நம்ம கடல் ஆண்டவரே. பாருங்கள், பேதுரு இருக்கார், சீனியர் ஃபிஷர்மேன். அவர் ஓட்டாத போட்டா அவருடைய அசிஸ்டண்ட் யோவான் இருக்கார், அவரும் கோ பைலட்டு, பயங்கரமான ஆள். இது பத்தாததுக்கு அந்திரேயா, எல்லாம் ஃபிஷர்மேன். அத்தனை பேரும் போட்டு நல்லா ஓட்டுவோம். நீங்கள் படுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உண்மையாவா படுக்க சொல்கிறீங்க? கன்ஃபார்மாக படுக்கட்டுமா? படுங்க. எப்படி படுக்கணும் தான்? தலைகாணி வச்சு படுங்க. வசனம் சொல்லணும், தலையணை வைத்திருந்தார். இவன் தலைகாணி கொண்டாந்துருப்பான் போல இவன் படுக்கிறதுக்கு. அவருக்கு தலைக்கு வச்சு படுக்க வச்சு, நல்லா படுங்க ஆண்டவர், நாங்கள் பார்த்துக்குறோம் சொன்னார். நான் கண்ணை மூணே உன் கதை முடிஞ்சிடா, யோசிச்சு சொல்லு, நல்லா படுங்க ஆண்டவரை, நாங்கள் பார்த்துக்குறோம். எல்லாருக்கும் அவங்க பலன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அடிச்சது பாருங்கள் புயல், அடிச்சது பாருங்கள் காற்று. ஒருத்தர் நினச்சிருப்பான், டே நம்ம பார்க்காத காற்று ஒன்று அடிக்குது, இது வரைக்கும் இந்த கடலை நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை. கடைசியாக வந்து இவரை எழுப்புகிறான், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நானா தூங்க சொன்னேன்? நாங்கள் அதாவது நம்ம பலன், என்னுடைய கடல், நான் ப்ராக்டிஸ்ட், வெல் ப்ராக்டிஸ்ட், இது முன்னாடி நான் பல முறை இதை கையாண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நமக்கு தான் ஒரு சறுக்கல் ஒன்று வரும். ஏன்? ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கணும், நான் எவ்வளோ டேலண்ட்டுங்கிறது முக்கியமே கிடையாது, நான் யார் மூலயமா போகிறேங்கிறது தான் முக்கியம். அம்பு எவ்வளோ ஷார்ப்பாக வேணா இருக்கட்டும், விடுற ஆள் கரெக்டாக இருந்தால் தான் அம்புக்கு வேல்யூ. நீங்களும் நானும் அம்பு தான், பலவானின் அம்புகள், நாம் எல்லாருமே அம்புகள் தான். நம்ம செம ஷார்ப்பு, அழகாக செஞ்சுருக்கிறாங்க, என்ன கூர்மை, நான் போய் குத்துனா அவன் செத்தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் விடுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கரெக்டாக விட்டால் தான் நீ நான் சரியாக போவோம். நாம் பல நேரத்தில் நினச்சிக்கிறோம், ஓ நான் யார் தெரியுமா, எங்கள் ஃபேமிலியிலே நாங்கள் தான், எங்கள் அப்பா டாக்டரு, அம்மா டாக்டரு, நான் டாக்டரு. பல நேரங்களில் நம்முடைய பெருமைகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எல்லாம் தேவை, எதுவுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் உனக்கு மட்டும் எப்பவும் தெரியணும், நிறைய வீக்னஸ் இருந்தாலும் சரி, நிறைய உங்கள்கிட்ட அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சரி, எப்போவுமே யூ மஸ்ட் கோ இன் த நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார், என்னுடைய ஜெயம் கர்த்தரால் வரும். குதிரையோ யுத்த நாளுக்கு அது செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், எல்லாம் செய்யணும். அதனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நான் படிக்க போகிறது இல்லை, நான் தைரியமாக இயேசுவின் நாமத்தில் போக போகிறேன். புக்கெல்லாம் எங்கே? பரண மேலே இருக்குது. ஏன்? கர்த்தர் எனக்காக எழுதுவார். எப்படிப்பா சொல்கிற? அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. எக்ஸாம் ஹாலில் கூட இருப்பார், எழுதுவேன். கடைசியாக ஒரு முடிவு எடுப்பான், எழுதாமையே நான் ஜெயிக்க போகிறேன், நான் எக்ஸாமுக்கே போக மாட்டேன், கர்த்தர் பாஸ் பண்ணுவார். ஏன்? என் தேவனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இல்லாதவைகளை உருவாக்குறவர். பேப்பரே இல்லாட்டி அங்கே ஒரு பேப்பர் இருக்கும். கரெக்டா? கரெக்டா? இல்லை, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் தான் வரும், வேறு யாராலையும் வராது. தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்? சவுல்கிட்ட இருந்த அட்வான்டேஜ் அவனுக்கு பெருசாக இருக்குது. தாவீது தன்னுடைய டிஸ்அட்வான்டேஜை பார்க்கவே இல்லை. அவனுக்கு ஒன்று தெரியும், என்னை அனுப்புகிற ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ரெண்டாவது, தாவீதுகிட்ட இருந்த அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 சாமுவேல் 17:40, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். ரெண்டாவது, தாவீதுகிட்ட இருந்த மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம எதிராளிகிட்ட இருக்கிறது கேடகம் இருக்குது, பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த புருஷனாக இருக்கிறான், எல்லாம் ஓகே.
ஆனால் தாவீதுகிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சவுல் அவனுக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்குறாரு. அந்த வசனம் சொல்லும் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 38, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை என் தலையில் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாதால் நடந்து பார்த்தான். எதுவுமே அவனுக்கு ஒத்து வரல. தாவீதுகிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு, இவங்கெல்லாம் என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க, அதெல்லாமே வேல்யூபிள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லாமே வேல்யூபிள். ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரிகிறது, எங்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அவங்ககிட்ட பழக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவன் வரான். அவன் எந்த வெப்பன் யூஸ் பண்ணி எதை சின்ன வயசில் கற்றுக்கிட்டானோ அதில் அவன் வரான், அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் எப்படி போக போகிறேன் தெரியுமா? என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். நான் முதல்ல இந்த நேம் ஆஃப் த லார்ட் போகிறேன், அதுதான் ஃபஸ்ட். ரெண்டாவது, எனக்கு ஒன்று கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, அதை கொண்டு தான் நான் யுத்தம் பண்ண போகிறேன். அவன் என்ன வச்சுருக்கானோ அதையே தான் நானும் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இது ஃபார்முலா கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதில் யுத்தம் பண்ணுறான், நான் எனக்கு தெரிஞ்சதில் யுத்தம் பண்ண போகிறேன். அவனோட கம்பேர் பண்ண என்கிட்ட இருக்கிறது ஒன்றுமே கிடையாது, வெறும் கூழாங்கல் தான், ஒரே ஒரு கூழாங்கல், ஒரு தடி தான். ஆனால் எனக்கு எதிரில் நிற்கிறானே அவங்ககிட்ட இருக்கிறது பட்டயம், ஈட்டி, கேடகம், எது வேணா இருக்கட்டும். ஆனால் அதுக்காக நான் திரும்பி எனக்கும் பட்டயம் வேணும், எனக்கும் ஈட்டி வேணும், எனக்கும் கேடகம் வேணும், அப்போ தான் அவனை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கைக்கு தாவீது போல. அந்த நம்பிக்கையில் தான் சவுல் அவங்ககிட்ட போகாமல் இருக்கிறாரு. ஏன்னா அவன் கத்தியை விட நம்ம கத்தி சின்னது, அவன் ஈட்டியை விட நம்ம ஈட்டி சின்னது, அவன் கேடகத்தை விட ஏன் கேடகம் சின்னதுன்னு சவுல் உட்காந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தாவீதுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. நம்மக்கிட்ட ஈட்டியும் இல்லை, கேடகம் இல்லை, பட்டயம் இல்லை. ஒன்று வசனம் சொல்லுது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. 50ஆம் வசனம் சொல்லுது, பட்டயம் இல்லாது இருந்தது. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது. எது? சின்ன வயசுலேருந்து கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒன்று இருக்குது. நான் மெய்ப்பனாக இருக்கும்போது சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அந்த காரியத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் அடுத்த சக்ஸஸுக்கான மிக முக்கியமான விஷயம். ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் எ யூனிக் டேலண்ட். கர்த்தர் ஒருவனையும் இந்த பூமியில் வெறுமனே அனுப்பினதே கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தர் ஏதோ ஒன்று வச்சுருப்பார். அந்த ஒன்று எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் தான் நீங்கள் டேலண்ட்டாக இருக்கணும், அதைத்தான் நீங்கள் நம்பணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மேலோங்கி நிற்கும், உடனே எல்லாரும் அதில் போய் தான் விழுவாங்க. உதாரணமாக இப்போது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் எதை ரொம்ப படிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி. ஏன்னா அப்போ டீச்சர் வேலைக்கு பயங்கரமான இது இருந்துச்சு, தேவை இருந்துச்சு, உடனே வேலை, நல்ல சம்பளம், எல்லாரும் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் இந்த பிஇ, எம்பிபிஎஸ் இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே அதில் போய் எல்லாரும் விழுந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஐடி, எல்லாரும் ஐடி, அத்தனை பேரும் ஐடியில் போய் விழுந்தாங்க. இப்படி இப்போ எல்லாரும் எம்பிஏ, அத்தனை பேரும் எம்பிஏ, எல்லாரும் போய் விழுறது. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒன்று வச்சுருப்பார். அது படிப்பாகவும் இருக்கும், படிப்பு இல்லாமையும் இருக்கும். யூனிக்காக அத்தனை பேருக்கும் ஒன்று தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட், ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவார். அவனை செய்கிற மாதிரி தான் அவனையும் செய்யணும், இவனை செய்கிற மாதிரி தான் என்னையும் செய்யணும்னு அவசியமே இல்லை. சில நேரத்தில் ராங் கம்பேரிசன் இருக்கும். நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க, அவனை பாரு, இவனை பாரு. நான் எப்போவுமே நினைப்பேன், நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம், எனக்கு ஒன்று கர்த்தர் வச்சுருப்பார், முதல்ல அதை நான் நம்பணும். தாவீதுக்கு முதல்ல கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ரெண்டாவது அவன் கையில் இருக்கிற கூழாங்கல் மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இது போதும் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு. அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவன் கேட்குறான், தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா? இவன் சொல்கிறான், உன்னை அடிக்கிறதுக்கு இது போதும் டே, இது இது திஸ் இஸ் எனஃப். ஏன்? உங்ககிட்ட இருக்கிற பட்டயம் உனக்கு எவ்வளோ பெருசோ, எங்கிட்ட இருக்கிற கூழாங்கல் எனக்கு பெருசு. அதை கொண்டு ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிற, இதை கொண்டு ஜெயிக்க முடியும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படிப்பட்டது தான். அது ஒருத்தர் கீபோர்டு வாசித்த உடனே, அவர் கீபோர்டு வாசிக்கிறாருங்க, அவர் பெரிய ஆளுங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், அவர் கீபோர்டு வாசிப்பார், பாட சொல்லி பாருங்க, கீபோர்டு மாதிரியே தான் சவுண்டு வரும். அவருக்கு பாட வராது. ஒரு சிலருக்கு பாட வரும், கீபோர்டு வராது. ஒரு சிலருக்கு பேச வரும், பாட வராது. சிலருக்கு பாட வரும், பேச வராது. இல்லையா?
நல்லா பாடுவான், பேச சொல்லுங்கள் தடுமாறுவான். நல்லா பேசுவான், பாட சொல்லுங்கள் கூட்டம் மொத்தம் கலைஞ்சிரும். 10 நிமிஷத்தில் ஒரே பாட்டு கூட்டத்தை கலைச்சிருவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்ததை முதல்ல நீங்கள் நம்பணும். எங்கிட்ட கர்த்தர் கொடுத்தது தி பெஸ்ட். இதை கொண்டு கர்த்தர் என்னை முன்னேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதில் நான் மேலே வருவேன். இல்லைங்க அதெல்லாம் பிஇ படிக்காட்டு. ஏன் பிஇ படிக்காட்டு என்ன? பிஇ படித்தவர் பிஇயில் வராரு, நம்ம சாதாரண இ பிடிச்சிட்டு வந்தால் ஈயில் மேலே வரும். எப்படியோ எவனையும் உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல நம்மக்கிட்ட கொடுத்த டேலண்ட்டு மேலே முதல்ல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், உனக்கு நான் கொடுத்த அபிஷேகத்தை முதல்ல நீ கனம் பண்ணு. நீ என்ன செய்ய? கனம் பண்ணு. நீ அதுக்கு மரியாதை கொடு. நம்மளே அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி இன்னொருத்த மரியாதை கொடுப்பான்? நம்மளே சொல்லுவோம் சில நேரங்களில் தாழ்த்துறது நல்லது. இந்த போலியான தாழ்மை இருக்குல்ல, நான் குப்பை இல்லையா? சிலர் சொல்லுவாங்க நான் ஒன்றுமில்லாத குப்பைங்க. நீ உண்மையிலே இருதயத்துலேருந்து சொல்லியிருந்தீன்னா யாராவது உன்னை குப்பைன்னு கூப்பிடும்போது நீ சந்தோஷப்படணும். என்னை உண்மையாக கூப்பிட்றாங்க, என்னுடைய நிலைமையை தெரிஞ்சு அவங்க கூப்பிட்றாங்க, என்னையா கூப்பிட்டீங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கணும். ஏன் உங்களுக்கு கோவம் வருது? ஒன்றும் இல்லாத குப்பை அப்படின்னா யாரை பார்த்து சொன்னேன்? நீ தானே சொன்ன குப்பைன்னு பிரேயரில். ஆண்டவரே நான் மண்ணு, நான் குப்பை அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்றான், சார் குப்பை உங்களை கூப்பிட்றாங்க பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா இது போலியான மைமாலம். உன் இருதயத்தில் குப்பைன்ற எண்ணமே உனக்கு இல்லை, அது சும்மா அப்படி சொல்கிறது. ஆனால் தாவீதுக்கு உண்மையிலே இருக்குது, அவனுக்கு தெரியுது நான் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த கூழாங்கல் இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்வேன்? ஜெயிக்க முடியும். அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக போய் நிற்கிறான் பாருங்கள். எதிரில் எது நின்னாலும் பல நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கறதான ஒரு ஊழியம், கர்த்தர் கொடுக்கறதான ஒரு டேலண்ட், அல்லது கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ஒரு ஏதோ ஒரு காரியம், அதை முதல்ல நீங்கள் கனம் பண்ணுங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது, இதை சாதிக்க முடியாது, இதை வச்சு எதுவுமே நடக்காது. முதல்ல நம்ம நம்பணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த என்ன செய்யணும்? நாம் நம்பணும், நாம் கனப்படுத்தணும், நாம் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், நாம் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறது ஒரு 7 வயசு 8 வயசுலேருந்தே ட்ராமானா ரொம்ப இஷ்டம். ட்ராமா போடுறதுனா ரொம்ப இஷ்டம், ட்ராமா நடிக்கிறதுனா இஷ்டம் ரொம்ப. அப்போது ஆஸ் யூஷுவல் அது வந்துருச்சுன்னா படிப்பு குறைவாக தான் வரும். அது ஒன்று இது வரும், இல்லை அது வரும். ரெண்டும் வர்றதுன்றது பெரிய டேலண்ட்டு, அது நமக்கு வராது. எப்போ பார்த்தாலும் இப்படியே ட்ராமா இப்படி போயிட்டு இருந்தோமா, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது அந்த ஊழியத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, நீங்கள் ட்ராமா போடுவீங்களாமே அப்படின்னாங்க. போடுவோம், எங்கள் சர்ச்சிலெலாம் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னோடனே அந்த ஊழியத்தில் சொன்னாங்க, நீங்கள் ட்ராமா போடுறீங்களா இன்றைக்கி சாயங்காலம் ஒன்றுன்னாங்க. நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாள். சரின்ட்டேன். எவ்வளோ நேரம்னு கேட்டேன். 3 நிமிஷம்னாங்க. ட்ராமாக்கு எவ்வளோ நேரம்? என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, அவன் நம்மளை கிண்டல் பண்ண பார்க்குறான், 3 நிமிஷத்துலலாம் ட்ராமா போட முடியுமா? அதனால் 3 மினிட்ஸ்ன்ட்டு போகிறான், நீ முடியாது சொல்லிடுறேன். நம்ம சொன்னேன், நம்ம ஏன் முடியாதுங்கணும், போடுவோம். 3 நிமிஷத்தில் எப்படி போடுவோம்? 3 நிமிஷத்தில் போடுவோம். முடிக்கணுன்றது யார் சொன்னா? நம்ம தானே முடிக்கணும். வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். அவனா எப்பயாவது நிறுத்தினா நிறுத்திப்போம். ஆனால் 3 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அந்த ட்ராமாவை ஒரு சின்ன ஸ்கிட் போட்டோம். கர்த்தர் அதை கனப்படுத்தினார். நாங்கள் நம்பினோம், நான் நம்பினேன் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி 3 நிமிஷம் அந்த ஸ்கிட் போட வச்சாங்க. அதுக்கப்புறம் 7 நிமிஷம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 1/2 hour கொடுத்தாங்க. ஒரு மேடையில் அந்த பிரசங்கியாருக்கு 40 நிமிஷம் டைம், ட்ராமாவுக்கு 45 நிமிஷம் டைம். அதே மேடையில் அவருக்கு 40 நிமிஷம், ட்ராமாவுக்கு 45 நிமிஷம். ட்ராமா போட முடியுமா? ட்ராமா பெரிய லெவலில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராமாவை கொண்டு ஸ்கிட்டை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முடியாதுன்னெலாம் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்? நம்மக்கிட்ட கர்த்தர் கொடுக்குற டேலண்ட்டு சின்னது பெருசுனே கிடையாது. எனக்கு அதுதான் பெருசு. கர்த்தர் அதுதான் எனக்கு ஒருத்தர் கேட்டார், இப்படி ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கியே, இதை வச்சு முன்னேறுவியா, இது சோறு போடுமா உனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ட்ராமா போடுமான்னு தெரியாது, ட்ராமாவை போட சொன்ன தேவன் போடுவார், அவ்வளோதான். ட்ராமா போடுமான்னு தெரியாது. இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒருத்தர் என்ன கேட்டார், இதே ஊழியத்துக்கு வரும்போது ஒருத்தர் என்ன கேட்டார், நீ போய் பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறேன்னு சொல்கிறிய, இந்த பைபிள் ஸ்டடிக்கு எவன் காசு கொடுப்பான்? எவனும் காசு கொடுக்க மாட்டான், இது உனக்கு பணத்தை கொடுக்காதுன்னாரு. எனக்கு அப்பவும் தெரியும், இந்த ஊழியம் எனக்கு பணம் தராது, ஆனால் ஊழியத்தை கொடுத்தவர் எனக்கு தருவார்.
இன்றைக்கும் கர்த்தர் என்னை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. பல நேரத்தில் நமக்கு இந்த ஃப்யூச்சர் பயம் ஒன்று வரும். இந்த ஃப்யூச்சர் பயம், இதை வச்சு இப்படியே போயிட்டு தான் நான் என்ன ஆவேன், இது நம்ம ஃப்யூச்சரை காப்பாற்றுமா, இப்படியே போனால் நிலைமை என்ன ஆகும். நம்முடைய நம்பிக்கை நம்மை அனுப்பின கர்த்தர் மேல் இருக்கிறது. அவர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் நம்பணும். என்கிட்ட ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, அவர் அதை பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய கோலியாத்தும் அதை வச்சு வீழ்த்திடுவார். மற்றவங்களால் அது முடியாது. இந்த கூழாங்கலை எடுத்துகிட்டு சவுலுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா முடியாது. ஏன்னா சவுளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலேயும் இல்லை, கூழாங்கல் மேலேயும் இல்லை. சவுளுடைய நம்பிக்கை கோலியாத்து மேலே இருக்குது, அவன் தான் ஜெயிப்பான். ஆனால் தாவீதோட நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அவர் நினச்சார்னா என் கூழாங்கல்லையும் ஜெயிக்க வைப்பார். என் கூழாங்கலை கொண்டு எப்பேற்பட்ட கோலியாத்தையும் வீழ்த்துவார். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுத்ததை ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்புங்க. உங்களுக்கு கொடுத்தது எது வேணாலும் இருக்கட்டும், அது சின்னதோ பெருசோ, சின்ன டேலண்ட்டோ. நிறைய நேரத்தில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே இருக்குது வாலிபர்களுக்குள்ளே. இதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் செய்யாது. நீ உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட் எது வேணாலும், கவிதை எழுதுவியா எழுது, நல்லா எழுதுவியா எழுது, நல்லா பேசுவியா பேசு. சிலர் சொல்லுவான் பேசாத, நான் எவன் பேச்சையும் கேட்காத. நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான், ஏன்டா இப்படி பேசினே இருக்கிற, கொஞ்சம் அமைதியாடுறாம்பான். ஆனால் என்னால் முடியாது. ஏன் முடியாதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் பேசினே தான் இருக்கணும். அவன் பேச்சை கேட்டு நான் பேசாமல் இருந்தால் என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள், என் வாழ்க்கையே போயிருக்கும். கர்த்தர் உனக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்குறோ அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இதை கர்த்தர் பயன்படுத்துவார். அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், யாருக்கு வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உன் கையில் இருக்கிறது ஒரு நாள் ஜெயிக்கும், கன்ஃபார்மாக ஜெயிக்கும். ஏன்னா அனுப்புனது கர்த்தர். அவர் அனுப்புகிறவர் உன்னை ஜெயிக்க வைக்காமல் விடவே மாட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் சின்ன பையன் தாங்க, சிறு வயது முதல் கொண்டு அவன் யுத்த புருஷன் தாங்க, நான் சிவந்த மேனி உள்ளவன் தாங்க, அவனோட பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் இல்லாத சின்ன பையன் தாங்க. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் கையில் இருக்கிற கல் ஒரு நாள் ஜெயிக்கும், ஒரு நாள் ஜெயிக்கும். உனக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு அதுதான். உங்கள்கிட்ட எதை கொடுத்தாரோ அதை எடுத்து தைரியமாக போ. யார் என்ன சொன்னாலும் நம்பாத, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, நீ நம்பவே நம்பாத, நடக்கும். உன் கூட இருக்கிறவர் அதை ஜெயிக்க வைப்பார். அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு வந்துடுச்சுன்னா போதும். அல்லேலூயா. 21 வயசு இருக்கும். அப்போது வேலையெல்லாம் கிடையாது, எந்த வேலைக்கு போனாலும் என்னை அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ நல்ல ஒர்க்கர். நான் ஒரு 15 நாளைக்கு மேலே என்னை வச்சுக்க மாட்டான். ஒன்று அவனுக்கு என்ன பிடிக்காது, இல்லை எனக்கு அவனை பிடிக்காது. அது என்ன காரணம்னே தெரியாது. எனக்கும் வேலைக்கும் 7ஆம் பொருத்தம். எங்கே போனாலும் நம்மளை உடனே அமுச்சு விட்ருவான். அப்படியே மீறி நம்ம 1 மாதம் இருக்கிறோன்னா அந்தாள் செத்துருவான், கம்பெனி மூடிடுவாங்க. அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய பொழப்பு. இப்படி எங்கே போனாலும் இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என் பொழப்பு இப்படியே போயிருமான்னு. ஆண்டவர் சொன்னார், உன் கூட நான் இருக்கேன், ஃப்யூச்சரை பற்றி பயமே படாது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஃப்யூச்சரை பற்றி பயந்ததே கிடையாது. அதாவது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். மல்டிபிள் டேலண்ட். ஒரு சிலர்கிட்டலாம் 1த்துக்கும் 2த்துக்கும் 3த்துக்கும் 4 டேலண்ட்டுக்கு மேலே வச்சுருக்குறாங்க. அவங்களோடலாம் பார்த்தா நான் ரொம்ப யோசிப்பேன், ஏதோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் போல். நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், அவர் பாடுறாரு, இவர் பாடுறாரு, அவர் நல்லா மியூசிக் வாசிக்கிறாரு, அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒன்று என் கையில் ஒரு கூழாங்கல் இருந்துச்சு. அந்த கூழாங்கல்லை உண்மையாக விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தில் எடுத்து நான் அடித்தேன், விழுந்தது கோலியத்தாக இருந்தது. ஆமென். தைரியமாக எடுத்து கூழாங்கல்லை எடுத்து அடிங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ, உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க. அது உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதா கூட இருக்கும். சில நேரத்தில் சிலர் ப்ரேயர் பண்ணால் உடனே நடக்கும், கர்த்தர் கேட்பார். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு, ஜோம் பண்ண நடந்துச்சும்பாங்க. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்ல முடியாததெல்லாம் சாதாரணமாக ஒரு ஆள் சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு கிராமத்துக்கு போனப்போ சொன்னாங்க, ஐயா நான் ஜோம் பண்ணி 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறேன். நாங்கள் எத்தனை பேரை? 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கீங்களா? நம்ம ஜோம் பண்ணால் கட்டி கூட மறைய மாட்டேங்குது. ஜோம் பண்ணிட்டு தடவி பார்க்குறோம், கட்டி போயிடுச்சா? அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு இல்லை இருக்குது, இன்னும் போகலங்கிறான். கான்ஃபிடென்ட்டே நமக்கு இல்லை. அந்தம்மா 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கு, அந்தம்மா அங்கே இருக்கு. அந்தம்மா சொல்லுது, நான் எது ஜோம் பண்ணாலும் ஆண்டவர் எழுப்பிடுவாயா? எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் பாருங்கள். அந்தம்மா ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு குடிசைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆள். எவரை கொண்டும் கர்த்தர் எந்த கூழாங்கல்லையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் தேவன் அப்படி பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாய் தாவீதுக்கும் சவுலுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் இருந்தது. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்
இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தேனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தேன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தேர் கண்டு ஓடி போனார்கள். மூணாவது, முதல்ல நாம் கர்த்தருடைய நாமத்தில் போகிறோம். அதுதான் ஃபஸ்ட், நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஃபஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது, நம்மக்கிட்ட கர்த்தர் கொடுத்ததை நாம் நம்பணும், அதை எடுத்துக்கிட்டு போகணும். ஊழியத்துக்கோ அல்லது எந்த ஒரு காரியமோ நாம் முன்னாடி எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ மூணாவது, இது அதை விட ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட ஒன்று இருக்காது, அது நம்ம எதிரிக்கிட்ட இருக்கும். அதை யூஸ் பண்ணுற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும், கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் தப்பானதுக்காக கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அது கண்டுபிடிக்கப்பட்டது நல்லதுக்கு, ஆனால் பயன்படுத்தப்பட்டது தப்புக்கு. எந்த ஒரு பொருளும், இப்போ செல்ஃபோன் இருக்குது. நாங்கள் உங்களை மாதிரி உட்காந்து செய்தி கேட்குற காலத்தில் அன்னைக்கு உள்ள ஊழியர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, டிவி பாவம், டிவி பாவம், டிவியை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, வீட்டில் டிவி வைக்கக்கூடாது, டிவி வீட்டில் இருந்தால் தூக்கி வெளியே போடுங்க. இது இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் டிவியில் ஊழியம் பண்ணாத ஊழியக்காரரே கிடையாது, டிவியில் பிரசங்கம் பண்ணாதவங்களே கிடையாது. எல்லாரும் டிவியில் காலையிலையும் சாயங்காலம் பேசுவாங்க, பேசாத ஊழியக்காரங்களே கிடையாது. ஒரு காலகட்டம் பிறகு கம்ப்யூட்டர் வந்துச்சு. கம்ப்யூட்டர் முதல்ல வந்தவுடனே இது பிசாசு, இதை யூஸ் பண்ணக்கூடாது, 666 எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாத ஊழியக்காரர் யார்? இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யார்? ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு, அது யூஸ் பண்ணாத ஆள் யார்? ஒரு பீரியடில் எல்லாத்தையும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் அதை பிசாசு நல்லா எடுத்துப்பான், கோலியாத்து கையில் அந்த பட்டயத்தை எடுத்துப்பான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் நமக்கு ஒரு அறிவு வரும், எந்த ஒரு பொருளையும் சரியாய் பயன்படுத்தினால் தவறே கிடையாது. கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டினால் தப்பு கிடையாது. தாவீது ஐயோ அது பெலிஸ்தேர் பட்டயம், அதை நான் தொடமாட்டேன், நான் இஸ்ரவேலன் சொல்லவே கிடையாது. தாவீது ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து, இன்றைக்கி நிறைய கோலியாத்தின் பட்டயம் இருக்குது, மீடியா இருக்குது, டிவி இருக்குது, இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் இருக்குது உலகத்தில். நாம் என்ன சொல்கிறோம்? அது பாவம், அதுக்கிட்ட போகாத, அதை செய்யாத, அதை தொடாத, அதை பார்க்காத. நான் சொல்கிறேன், எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதான். எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியணும். கத்தி என்பது ஆயுதம், அதை காய்கறி வெட்டுக்கிற வரைக்கும் கரெக்ட், கழுத்தை வெட்டினா தான் தப்பு. நீ என்ன காய்கறி வெட்டிட்டு போ, எவ்வளோ காய் வெட்டுமோ அவ்வளோ காய் வெட்டு, ஒரு தப்பும் கிடையாது. ஏன் கழுத்தை வெட்டும் போது அது பாவமாக மாறுது? இன்டர்நெட் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். முடித்த உடனே வெளியே வந்துடுங்க, நெட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாதீங்கன்றதான் தப்பு. பண்ணணும், அதை எப்படி பண்ண? இப்போ பாருங்கள், அந்த பட்டயத்தை எடுத்து அவன் யூஸ் பண்ணான் தாவீது, ஆனால் பட்டயத்தோடைய அவன் சுத்தலை. வசனம் பின்னாடி என்ன சொல்லுது பாருங்கள், 54. தாவீது பெலிஸ்தீனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான், அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்தில் வைத்தான். தூக்கிட்டு அலையில, அதை கொண்டு போய் ஒரு செட் அசைட் ஓரமாக வச்சுட்டான். யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி கொண்டு போய் ஓரமாக வச்சு, அப்படி ஓரமாக அது இருக்கட்டும், இனி எனக்கு இப்போ தேவைப்படாது, பின்னாடி எப்பயாவது தேவைப்படும். இன்னொரு யுத்தம் வந்துச்சு, தாவீது போய் ஆசாரியன்ட்ட கேட்குறான், ஏதாவது பட்டயம் இருக்குதா? அப்போ அவன் சொல்கிறான், நீ கோலியாத்துக்கிட்ட ஜெயிச்சி அந்த பட்டயம் இருக்கு. அதுக்கு தாவீது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு நிகர் இல்லை. எஸ், இன்னைக்கு பூமியில் இருக்கிற நிறைய வெப்பன் அன்கம்பேரபிள், அதை எடுத்து நீங்கள் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஒவ்வொரு காரியத்தையும் இல்லை வேணாம், இது எனக்கு தேவையில்லை. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த வேத வசனத்தை ஒரு காலத்தில் தோல் சுருளில் எழுதுனாங்க. தோல் சுருளில் எழுதினப்பட்ட பிறகு பேப்பருக்கு வந்துச்சு, இல்லை, தோல் சுருளில் எழுதப்பட்டு தான் புனிதமானது, பேப்பர் என்பது புனிதம் அல்ல. ஆகவே நான் பேப்பரில் எழுதின பைபிளை படிக்க மாட்டேன், தோல் சுருள் தான் நிஜமானது, தோல் சுருளில் தான் நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போவேன்னா சாத்தியமா? வெறும் தோல் சுருளில் தான் பைபிள் இருக்கணும்னு நினச்சிருந்தா இவ்வளோ பைபிள் வந்திருக்குமா? ஆனால் பிரிண்டிங்கில் பிசாசு எவ்வளோ புக்கை கொண்டு வந்தானோ
அதை விட நிறையா பிரிண்டிங்கில் ஆண்டவர் அவருடைய பைபிளை கொண்டாந்துட்டார். அந்த நேரத்துக்கு ஏற்ற காம்படிஷன். அன்னைக்கு இருக்கக்கூடியதான் டெக்னாலஜி என்ன, யூ மஸ்ட் டேக், உன் கையில் எடுக்கணும். எந்த ஒரு டெக்னாலஜியை கண்டு பயப்படாத, அதை யூஸ் பண்ண கற்றுக்கோ, அவ்வளோதான். கோலியாத்தின் பட்டயத்தை கண்டு பயப்படாத, யூஸ் பண்ண கற்றுக்கோ. ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணு. போய் அதுக்கு அடிக்டாக மாறிடாத. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம், ஒன்று அதை பார்த்து பயந்து ஓடிடுறான், இல்லை அதுக்கு அடிமையாயிடுறான், அதோடு போய் மாட்டிக்கிறான். இதான் இன்றைக்கி பிரச்சனை. ஒரு ஊழியக்காரர் அன்றைக்கி அழகாக பிரசங்கம் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு பவுல் இருந்தால், இப்போ பவுல் மினிஸ்ட்ரி பண்ணால் மீடியாவை யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா? பவுல் மீடியாவை யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா? பண்ணுவார். ஆனால் அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, கிரீக் லாங்குவேஜ் இருக்குல்ல, கிரேக்க மொழி, இந்த மொழிக்கு ஒரு பேர் உண்டு. கிரீக்குன்றது நம்ம வச்சுருக்க பேர், எபிரேயர்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அவங்க வச்ச பேர் தான் இருக்குது, நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ். கிரீக் லாங்குவேஜுக்கு பேர் என்னது? ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரேக்க வழிபாடுகள் வந்து அருவருப்பானவைகள், ரொம்ப விக்கிரகம் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த எபிரேயர்கள் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, கிரீக் லாங்குவேஜை, கிரேக்க மொழியை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ரொம்ப அருவருப்பாக நினைப்பாங்க. அந்த மொழியை வந்து அவங்க அருவருப்பாக நினைக்கிற மொழி. யூதர்கள் வந்து கிரேக்க மொழியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விதமான ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மொழியில் தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டோடைய புக்ஸ் எல்லாம் எழுதப்பட்டது. ஏன் எழுதுனாங்க? அன்னைக்கு அந்த மொழியில் எழுதினா தான் அது ரீச் ஆகும். பவுலுக்கு தெரியும் எங்கே கிரீக் பேசணும், எங்கே லத்தீன் பேசணும், எங்கே ஹீப்ரு பேசணும், எங்கே நியாயப்பிரமாணம் பேசணும், எங்கே லா பேசணும், எல்லாம் யாருக்கு தெரியும்? பவுலுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எவ்விதத்தினாலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டால் சரி. எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன்? கிறிஸ்துவுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அது என்னை அடிமைப்படுத்தாது. அது என் கையில் இருக்கிற பட்டயம். பட்டயம் என்னை பிடிக்காது, நான் தான் பட்டயத்தை பிடித்திருப்பேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவேன், தேவைப்படலையா பட்டயத்தை ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது தாவீதுக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணும். எதை பார்த்தும் ஓடாதீங்க, ஐயோ இதெல்லாம் வேண்டாம் செய்யாத, செய்யுங்க, எடுங்க, கையில் எடுங்க. இன்றைக்கி இருக்கிற மீடியாவுக்குள்ளே வாங்க. இன்னைக்கு வரங்க, ஒரு காலத்தில் புத்தக சுருளில் எழுதப்பட்டது, அப்புறம் பேப்பரில் எழுதினாங்க, இப்போ காற்றுல எழுதிட்டு இருக்கான், டிஜிட்டல். நாளைக்கு இன்னும் இப்போ ஆண்டவர் மட்டும், நான் அன்றைக்கி புனிதமாக எழுதின தோல் சுருளில் என் வார்த்தையை இனிமேட்டு தோல் சுருளை தவிர வேறு எதுவும் வரக்கூடாதுன்னாரா? பைபிள் பிரிண்டிங்கில் வந்ததுனால தான் உங்களுக்கு எனக்கும் பைபிளே வந்துச்சு. நாளைக்கு இதே பைபிள் எங்கே போகும் தெரியுமா? டிஜிட்டலுக்கு போகும். டிஜிட்டலில் படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். பிரிண்டிங் வெர்ஷன் இஸ் பெஸ்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம காலத்துக்கு, அடுத்த காலத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்தை யாருக்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். சாலமோன் சொல்கிறாரு, எறும்பை பாருங்க அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் போய் என்ன செய்யலாம்? யாருக்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். ஒதுங்கிடக்கூடாது. இது இல்லை, முடியாது, என்னால் செய்ய முடியாது, எது வேணாலும் வரட்டுமே. இன்னும் எத்தனையோ டெக்னிக் இப்போ அடுத்து வரப்போகுது. சாட் ஜிடிபின்னு ஒன்று வருது, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வெர்ஷன், இன்னும் ஒரு 1 வீக்கில் வரும். அதாவது கூகுளை விட வேகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை விட இன்னும் ட்ரில்லியன் ஸ்பீடில் வருது. அதுக்கு போட்டி போகிறதுக்கு நீ நான் ரெடி ஆகணும். ஏன்? அன்னைக்குள்ள ஆத்மாவை சந்திப்பதற்கு அன்னைக்கு ஒரு ஆள் வேணும் நமக்கு. நீ அவுடேட்டட் ஆகிட்டினா அன்னைக்குள்ளவனை யார் சந்திக்கிறது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான சிவிலைஸ்டு காலத்துக்கும் இப்போ இருக்கிற சிவிலைசேஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்னைக்கு உள்ளவங்களுக்கு வந்துக்கும் இன்னைக்கு உள்ளவங்களுக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பவுல் மாதிரி ஆட்கள் அப்டேட்டட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாம் அப்டேட்டடோடு இங்கே நிற்கிறோம். நீ அப்டேட்டட் ஆகாமல் அவுடேட்டட் ஆகிட்டேன்னா நீ யூஸ் பண்ணப்பட முடியாது, காலத்தில் காணாமல் போயிடுவேன். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்னா அப்பப்போ வரக்கூடிய எதிரி கையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து திருப்பி அடிக்கணும் அவனை. இன்றைக்கி கடைசி காலத்தில் யார் இப்போ நடக்க போகிறா? காற்று தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு வசனம் வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க பார்ப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்படின்னா என்ன? காற்றுக்கு அதிபதி, ஆகாயத்து பிரபு அப்படிங்கிறது காற்றுக்கு அதிபதி. இவ்வுலக காலத்தில் கிரியை செய்கிற காற்றுக்கு அதிபதி. இன்றைக்கி மொத்தமும் காற்றுல தான் இருக்குது. உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களை பிடிக்கிறது, உங்களுக்குரிய டெக்னாலஜி, நீங்கள் ஆன்லைனு,
நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே பிசாசு எதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான்? காற்றை எடுத்து யூஸ் பண்ணுறான். இப்போ அடுத்து நம்மளும் எதை தான் யூஸ் பண்ணணும்? அவன் கையில் இருக்கிற காற்றை எடுக்கணும். இன்றைக்கி கோலியாத்தின் பட்டயம் காற்று, டிஜிட்டல். நீ திருப்பி எடுக்கணுமில்ல, அதை எடுக்காமல் விட்டுட்டு இல்லைங்க 2000 இயர்ஸ் பேக் நாங்கள் போட்டில் போய் கொண்டிருந்தோம். பிசாசு ஃப்ளைட்டில் போகிறான், நாம் போட்டில் போகிறோம். யார் ஜெயிப்பா? யோசிச்சு பாருங்கள். ஃப்ளைட்டில் போகிறது பாவமா? ஃப்ளைட்டில் போகிறது எப்போ பாவம் தெரியுமா? நீ ஆண்டவருக்காக ஃப்ளைட்டில் போகிறது பாவம் கிடையாது. நீ பாட்டு ஊர் சுற்றி பார்க்க போய் பீச்சில் மல்லாக்கப்படுத்திருக்கிறது தான் பாவம். புரியுதா? அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் போனாங்க சுவிசேஷம் அறிவிக்க. எந்த கப்பலில் ஏறி போனாங்கன்னு இருக்குது தெரியுமா? ஒரு இடத்துல வியாபார கப்பலில் ஏறி போனாங்கன்னு இருக்குது. வியாபார கப்பலில் என்ன தெரியுமா இங்கிலீஷில்? பிஸ்னஸ்மேன் கிளாஸ். இன்றைக்கி பிஸ்னஸ்மேன் கிளாஸ்னால் என்னன்னு தெரியல உங்களுக்கு? இருக்கிறதே டாப் கிளாஸு. அதனால் அவங்க பிஸ்னஸ்மேன் கிளாஸில் தான் போவேன்னாங்களா? இல்லை, அன்றைக்கி அது கிடச்சிச்சு அவங்களுக்கு. போகிறதுக்கு வர வாய்ப்பு இல்லை, வேறு போட் இல்லை, பிஸ்னஸ்மேன் கிளாஸ் இருந்துச்சு. ஏறு பிஸ்னஸ்மேன் கிளாஸில், ஏன் போ, சுவிசேஷம் முக்கியமா? அவ்வளோதான், எதை பற்றியும் கவலைப்படாது. இன்றைக்கி உன் கையில் டிஜிட்டல் இருக்குது, மீடியா இருக்குது. இதை எடுத்து கோலியாத்தின் பட்டயம் நீ யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீ அவுட்டேட்டட் ஆகிடுவேன். நாளைக்கு இதை விட இன்னொரு டெக்னாலஜி வரும். டெக்னாலஜி மட்டும் நான் சொல்லலை, எல்லா மாற்றமும் வரும். எதை யூஸ் பண்ணணும்னு தெரியும், எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு தெரியும், யூஸ் பண்ணிவிட்டு எங்கே வைக்கணும்னு தெரியணும். அவ்வளோதான். அடிக்ட் தான் ஆகக்கூடாது, அதுக்கு பின்னாடியே தான் போகக்கூடாது. பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும், நியூஸ் என்ன தேவையோ அதை பார்க்கணும், பார்த்துட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சிடணும். அதுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி ஒன்று இவன் கையில் இருக்கிற கூழாங்கல்ல நம்ப மாட்டேங்கிறான். ஒருவேளை கூழாங்கல்ல நம்பினா பட்டயத்தை எடுக்க மாட்டேங்கிறான். யோசிச்சு பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். கூழாங்கல்லில் அடித்த உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் கோலியாத்து விழுந்துட்டான்னு சொல்லி பயந்தாங்களா, இல்லை பட்டயத்தை எடுத்து வெட்டின பிறகு தங்கள் வீரன் வீழ்ந்தான்னு சொன்னாங்களா? அங்கே வசனம் எப்படி இருக்கு போனாங்க? பட்டயத்தை உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். பட்டயத்தை எடுத்து வெட்டின பிறகுதான் வெற்றி நிச்சயமாகும். நீங்களும் நானுமே ஒரு காலத்தில் கோலியாத்தின் கையில் இருந்த பட்டயம்தான். அங்கே பிசாசு நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி கர்த்தர் கையில் எடுத்ததுனால இன்றைக்கி நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நிறைய கோலியாத்தின் பட்டயம் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. எடுங்க, கையில் எடுங்க. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு வச்சுருங்க. ஒரு கூட்டம் இருக்குது இப்படி போயிடுது, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு. எந்த லெவலுக்கு போயிடுது? கீபோர்டு 9 சீரீஸ் இருந்தால் தான், 900 சீரீஸ் இருந்தால் தான் என்னால் ஆராதனையே வரும். இல்லைன்னா எனக்கு என்ன வராது, வர்ஷிப் வராது. ஸ்பீக்கர் பார்த்துக்கோங்க, போஸ் இருக்கணும், இல்லைன்னா தொண்டை. போஸுக்கும் தொண்டைக்கு என்ன இருக்குது? நல்லது யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் அது இருந்தால் தான் நான் யூஸ் பண்ணுவேன்றது தப்பு. நல்ல மைக்கில் பேசவும் தெரியணும், மைக் இல்லாவிட்டால் பேசவும் தெரியணும். மைக் இருக்கிற இடத்துலையும் நான் பேசுவேன், மைக் இல்லாவிட்டாலும் பேசுவேன். என் ப்ராப்ளம் மைக்கில் இல்லை, எங்கிட்ட தான் இருக்குது. மைக் ஆண்டவர் நல்ல மைக் கொடுக்குறாரா, சோத்திரம். நீங்கள் உடனே நான் ஒரு தடவை தூத்துக்குடிக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியம் முடியத்துக்கு 2:30 மணி ஆயிடுச்சு. 2:30 மணி ஆன பிறகு கிளம்பி வரோம், பயங்கர பசி. வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காரில். அப்போ அந்த கூட்டிகிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க, பாஸ்டர் இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்ருவோம் வாங்க. சாப்பிட்ருவோம் வாங்க, பசி. போய் வண்டியை நிறுத்தியாச்சு. நிறுத்தி இறங்குறோம். அந்த வண்டி ஓட்டின டிரைவர் வரமாட்டுறாரு. ஐயோ நான் வரலிங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் பிரதர் வாங்க சாப்பிடுவோம். இல்லை இங்கே சாப்பாடு 150 ரூபா. சரி, இதுலேருந்து இன்னொரு 25 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போயிட்டோம்னா 100 ரூபா தான். நாம் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன், நீ இங்கே உட்கார், உள்ளே வந்துடாத. ஏன்னா நீ இதுக்கே இப்படி பேசுகிற. நான் எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணால் எனக்கு வயிறு வலி வந்துடும். ஐயோ என்ன இவந்தால் இப்படி திங்கிறானேன்றான். இப்போ அங்கே சாப்பாடு 150 100ங்கிறது முக்கியம் இல்லை, சாப்பிடணுமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நீ ஒரு முடிவெடுத்து, இனிமேல் நான் 150 ரூபா சாப்பாடு தான் சாப்பிடுவேன், நான் வழியில் நின்று சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய ஊழியத்தின் எல்லை பெரிதாகிவிட்டது. நானோ என்றால் KFCயில் மட்டுமே என்னுடைய வாய்கள் திறக்கும், மற்ற இடங்களில் என் வாய்கள் மூடப்பட்டிருக்குன்னா தப்பு. அங்கே ஒரு தேவை இருக்குது, அங்கே அதுதான் இருக்குது, வேறு இல்லை. யூ கேன் ப்ரொசீட், தப்பே கிடையாது. பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு.
அதாவது ஆடம்பரம் தேவையே கிடையாது. சில நேரத்தில் அத்தியாவசிய செலவு நீ பண்ணி தான் ஆகணும். யூ மஸ்ட் டூ. சில நேரங்களில் நம்ம கோலியாத்தின் பட்டயத்தை கையில் எடுக்க மாட்டேங்கிறோம். ஐயோ இது என்ன பண்ணுறது? இஃப் நீட் நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. கோலியாத்தின் பட்டயத்தை கையில் எடுக்கலாம். ஆனால் எடுத்து எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். எவ்வளோ முடியுமோ ஆண்டவருக்காக அவ்வளவு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா படிங்க. நல்லா படிங்கன்னா நீங்கள் படிக்கிற பாடத்தை சொல்ல, இதே தான் வீட்லேயும் சொல்கிறாங்க, இங்கே வந்தாலும் இதையே சொல்கிறாங்களே. நான் அந்த படிப்பு சொல்ல. நிறைய நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நீ வரும்போது தோல் சுருளையும் என் புஸ்தகத்தையும் எடுத்துக்கிட்டு வாம்பா. அவன் நிறைய படிச்சிருக்கிறான், தப்பு கிடையாது. நிறைய விஷயங்கள் தெரியுங்க. எதை ஆண்டவருக்கு யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து, ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒன்று மட்டும் நிச்சயம், யூஸ் பண்ணுறவர் கர்த்தர் தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்காக நாம் அப்டேட்டட் ஆகிறது தப்பே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியணும், அது கோலியாத்தின் பட்டயம். நான் யூஸ் பண்ணுவேன், ஒரு இடத்துல அதை ஓரமாக வச்சுருவேன். ஆனால் யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீ அவுடேட்டட் ஆகிடுவேன். 2000 வருஷம் சர்ச் அப்டேட் ஆகிருக்கு. அப்டேட் ஆனதுனால தான் இன்றைக்கி இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடக்குது. நாங்கள் வீடுந்தோறும் அப்பம் பிட்டோம், நாங்கள் அன்றைக்கி மாதிரியே தான் வீடுகள் தோறும் அப்பம் பிடுவோம். ஒரு கூட்டம் இருக்குது, இப்போது வீடுகள் தோறும் தான் அன்றைக்கி அப்பம் விட்டாங்க, அதனால் இப்போவும் வீட்டில் தான் கூடணும், வெளியெல்லாம் கூடக்கூடாது அப்படின்னா வீட்டு ஓனர் காலி பண்ண சொல்லிடுவார். எங்கள் வீட்டில் அப்பம் விட்டா என்னங்க ரொம்ப சவுண்டாக இருக்குது, அதுக்குன்னு ஒரு சர்ச்சு ஒரு காலகட்டம் வந்துச்சு, அப்டேட் ஆச்சு, ஓகே ரைட். ஆனால் சர்ச்சு தான் பரலோகத்துக்கு போகும், கட்டடம் இல்லை, அதுவும் தப்பு. எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். நாம் அப்டேட் ஆகணும். கர்த்தருக்கென்று வைராகமாக எழும்பணும். நீ ஒரு பட்டயம், கர்த்தர் உன்னையும் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. 3 முக்கியமான காரியங்களை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. 1, நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். ஐ எம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், அம்பாசிடர் ஆஃப் காட். கர்த்தர் என்ன அனுப்புகிறாரு, அந்த எண்ணம் மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நான் போகிறேன், ஏன் டேலண்ட்டில் போகிறேன் அப்படின்னு நினச்சா நீ கண்டிப்பாக விழுவ. கர்த்தர் என்ன அனுப்புகிறாரு. எவ்வளோ பெரிய ராஜாவாகட்டும், தாவீது கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், நான் போட்டுமா ஆண்டவரே, நான் போட்டுமா இல்லை வேணாமா, எப்படி போகணும், அதை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். 2வது, உன் கையில் உள்ளதை, கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நீ கனம் பண்ணு, கனவீனப்படுத்தாதீங்க. அது ஒன்றும் இல்லை, குப்பை, அது நடக்காது, வாய்ப்பு இல்லை, சின்னது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் எங்கெல்லாம் கொடுத்த சின்ன பேனாவாக இருக்கட்டும், அதை கொண்டு பெரிய கதையை எழுத முடியும். எங்கிட்ட கொடுத்த சின்ன சாவியாக இருக்கட்டும், அதை கொண்டு பெரிய வீட்டை நான் திறக்க முடியும். என் கையில் உள்ளது சின்ன கூழாங்கல்லாக இருக்கட்டும், பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடியும். கடைசியாய் கோலியாத்தின் கையில் உள்ள பட்டயமும் நமக்கு தேவைப்படுகிறது. வெறும் கல்லை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தாவீது சண்டை போடவே முடியாது. ஒரு பகுதிக்கு கல் தேவை, இன்னொரு பகுதிக்கு பட்டயம் தேவை. இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டடை எடுக்கணும். அது மீடியாவோ டெக்னாலஜியோ எதுவோ கையில் எடுங்க, யூஸ் பண்ணுங்கள். ஒரு இடத்துல அதை வச்சுருங்க கரெக்டாக. அதை வச்சுட்டா தான் உங்களுக்கு நல்லது. எடுக்காமல் இருக்கிறதும் தப்பு, வைக்காமல் இருக்கிறதும் தப்பு. தேவைக்கு எடுக்கணும், யூஸ் பண்ணணும், வச்சிடணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திரிப்போமா. இன்றைக்கி ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ள சில ஆட்கள் தேவை. இப்போ இந்த எண்ட் டைமில் இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் டெக்னாலஜியில் வரக்கூடியதான ஜென்ரேஷன். நாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் 6வது படிக்கும் போது தான் ஏபிசிடி கற்றுக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு எல்கேஜியில் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு ப்ரீகேஜிலேயே, கிண்டர் கார்டன்லேயே அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுது. நாளைக்கு இந்த பிள்ளைகள் தான் ஜென்ரேஷனாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆள் தேவை. அவங்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு நீ அப்டேட் ஆனால் தான் முடியும். நீ அப்டேட் ஆகிறதுனால தான் உன்னை கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறன்னு அர்த்தம் கிடையாது. நீ அப்டேட் ஆனினா உன்னை கூட்டிகிட்டு போகிறது ஈஸி. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறதுக்கு தகுதி என்னன்றது அவருக்கு தான் இருக்குது. நான் இவ்வளோ தகுதியாக இருக்கிறேன், அதனால் என்னை ஆண்டவர் யூஸ் பண்ணுவாருன்னு நீ நினைக்காத. ஆனால் உன் தகுதியை கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சினா, உன்னுடைய டேலண்ட்டை, உன்னுடைய அகாடமிக் சைடில் இருக்கக்கூடியதான மேன்மைகளை, உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிறதான காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சினா, அதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியும். நான் இந்தியா விட்டு வெளியே போகவே மாட்டேன், பாஸ்போர்ட் எடுக்கவே மாட்டேன், கர்த்தர் இந்தியாவுக்குள்ளே உன்னை பயன்படுத்துவார். நான் பாஸ்போர்ட் எடுப்பேன், கர்த்தருக்காக உலகமெங்கும் போவேன்னா, கர்த்தர் உலகமெங்கும் உன்னை பயன்படுத்துவார். எந்த அளவுக்கு நீ ஃப்ளெக்சிபிளாக இருக்கியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண முடியும். உனக்குன்னு ஒரு பவுண்டரி, உனக்குன்னு ஒரு டிசைன், நான் இப்படித்தான், நான் பண்ண மாட்டேன், நான் இந்த மாதிரி கிடையாது நீ நினச்சினா, கர்த்தர் நீ இருக்கிற அந்த ஏரியாவில் அந்த பகுதிக்கு மட்டும்தான் உன்னை யூஸ் பண்ண முடியும். வசனம் சொல்லுகிறது.
தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாகவும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். காத்துக்கும் ஷேப் கிடையாது, நெருப்புக்கும் ஷேப் கிடையாது. காற்றாவது தன் போகிற திசையில் போய்கொண்டே இருக்கும், அது தூதன். ஆனால் நீயும் நானும் நெருப்பு, போகிற திசைகளில் இருக்கிறத எல்லாத்தையும் பட்சித்து கொண்டே போகும், எல்லாத்தையும் நெருப்பாய் அது மாற்றும். அதை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்டையும் கேட்குறார். உலகத்துக்கு நீ எவ்வளோ வேலை செய்கிற, எத்தனை மணி நேரம் வேலை செய்கிற, எவ்வளோ உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணுற, எண்ட் ஆஃப் த டே உனக்கு என்ன கிடைக்குது? டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், பணம், 3 தான். ஆனால் கர்த்தருக்கென்று அதே காரியத்தை நீ செலவிட்டு பார். எண்ட் ஆஃப் த டே உன் தேவையும் சந்திக்கப்படும், உனக்கு ஒரு ஆத்ம சந்தோஷம் வரும், பரலோகத்தினுடைய பலன் வரும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் உனக்கு வியாதியை கொண்டு வரும், ஆனால் பரலோகத்தின் சந்தோஷம் உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். கர்த்தருக்கு தேவை கோலியாத்தின் பட்டயம். இப்பொழுது உங்க கையில் கர்த்தர் எதை கொடுத்துருக்கிறார் பாரு. கூழாங்கல்லா, தடியா, அது என்ன வேணா இருக்கட்டும், தைரியமா சொல்லு, நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவன். என் கையில் இருக்கிற கோல் செங்கடலை பிளக்கும், என் கையில் இருக்கிற கோல் கோலியாத்தை வீழ்த்தும், என் கையில் இருக்கிற கோல் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அது செய்யும், கண்மலை அடித்து தண்ணீரை கொண்டு வரும். உன் கையில் என்ன இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காது, அது கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவர் எனக்கு என்ன தந்திருக்கிறீங்க, நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஃபயராக இருக்கணும் ஆண்டவருக்கு. கடைசி காலத்தில் பாரு, பிசாசுடைய பிள்ளைகளாம் எவ்வளோ ஃபயராக இருக்காங்க பாரு, எப்படி பிசாசுக்கு வேலை செய்கிறாங்கன்னு பாரு, டே நைட்டு பார்க்காம வேலை செய்கிறாங்க பாரு. அந்த ஃபயர் உனக்கு வரணும். என்ன எடுங்கப்பான்னு சொல்லு, என்ன தருகிறேன்னு சொல்லு. கர்த்தர் கையில் உன்னை பட்டயமாக மட்டும் எடுத்துட்டாருன்னா கர்த்தர் வெட்டுறது யாரை வேணாலும் இருக்கும். கர்த்தருக்கு இப்போ தேவை ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபயர்ஃபுல் பர்சன்ஸ். அதுவும் இது அறிவு பெருத்த காலம். நீ இதெல்லாம் வேணான்னு சொல்லி பயந்து ஓரமாக உட்காந்து போதும் கர்த்தாவே நான் சாகிறேன் நீ சொல்லிட்டீன்னா கர்த்தர் ஒரு சான்ஸ் உனக்கு கொடுப்பாரு. ஓடு, வெகு தூரம் உனக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. இல்லை நீ கோலியா நீ போய் ஒரு கெபிக்குள்ளே பதுங்கிட்டினா கர்த்தர் சொல்வார், எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டு நீ ஓரம் போம்பார். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஒருவேளை நீ அசதியாய் பயந்து, இல்லை போட்டி போட முடியாது, இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் என்னால் நிற்க முடியாது, என்னை விட பெரியவங்க நிற்கிறாங்க, கோலியாத் இருக்கிறாங்க, என்னால் ஜெயிக்க முடியாது, ஐ காண்ட் அப்படின்னா கர்த்தர் சொல்வார், ஓரம்போ அடுத்த ஆளை கொண்டு வா. God have alternate always. கர்த்தர் ஒருத்தரை நம்பி மட்டும் தன்னுடைய திட்டத்தை பரலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரவில்லை. உன்மேல் ஒரு திட்டம் இருக்கிறது, அதை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். முடிந்த வரைக்கும் போராடுகிறார். நீ முடியாது என்று ஒதுங்கினால் உனக்கு பிறகு இன்னொருத்தனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நான் சொல்வேன், எனக்கு மேலே வச்ச திட்டத்தை நான் தான் செஞ்சுட்டு பூமியை விட்டு வெளியே போகணும். என் திட்டத்தை இன்னொருத்தன் செய்யக்கூடாது. கொடுமையில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? உனக்கு கர்த்தர் வச்ச திட்டத்தை இன்னொருத்தன் செய்யறத உன் கண்ணால் பார்க்க வைப்பார். அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. உன் மேலே வச்ச திட்டத்தை இன்னொருத்தன் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அதை அவன் கண்ணில் பார்க்க வச்சுட்டு சொல்லுவார், இது நீ செய்ய வேண்டியது, அவன் செய்கிறான் பாரு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் சின்ன தாவீது தான், எனக்கு முன்னாடி நிற்கிற உலகம், எனக்கு முன்னாடி நிற்கிற பிசாசு கோலியாத்தான் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் போகிறது உங்கள் நாமத்தில் இன்னிலேருந்து புறப்படுற ஆண்டவரே. ஐ எம் கம்மிங் இன் த நேம் ஆஃப் த லார்ட். I am coming in the name of the Lord. I am standing in front of the world, the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் நான் நிற்கிறேன். என் கையில் உள்ளது சின்ன கூழாங்கல்லாக இருக்கட்டும், சின்ன டேலண்டாக இருக்கட்டும், ஒரே ஒரு பாட்டு, ஒரு மனுஷன் சாகிற தருவாயில் ஒரே ஒரு பாட்டு எழுதினான், சின்ன கூழாங்கல். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறும் கையாய் இவனை சந்திக்கலாகுமோ என்று அந்த கூழாங்கல் இன்னைக்கு எத்தனையோ கோலியாத்துகள் இருதயத்தை கரைத்து தேவ பிள்ளைகளை மாற்றி இருக்கிறது. அவன் எழுதுனது ஒரு பாட்டு தான், ஆனால் 1000, 1,00,000, 1,00,00,000 மக்களை அது சந்தித்திருக்கிறது. நீ செய்கிறது சின்ன காரியமாக இருக்கும், ஆனால் பெரிய காரியங்களை விளைவிக்கும். அது நீ பில்லி கிரகம் மாதிரி 3,00,000 பேருக்கு பேச முடியலையேன்னு பயப்படாத. ஆனால் ஒரு பில்லி கிரகாமுக்கு நீ பேசிடு, கர்த்தர் அவனை கொண்டு 3,00,000 பேருக்கு பேசிடுவார். நீ பேசுறது ஒரு பில்லி கிரகமாக இருக்கட்டும். நீ ரெய்னாட் பாங்கே மாதிரி எழும்ப முடியலன்னு கவலைப்படாத, நீ ஒரு ரெய்னாட் பாங்கே கிட்ட பேசிடு, 34,00,000 பேருக்கு கர்த்தர் அவனை கொண்டு பேசிடுவார். பேதுரு மாதிரி 5,000 பேருக்கு 3,000 பேருக்கு பேச முடியலையேன்னு பவுல் வருத்தப்படலை.
ஒரே ஒரு நிருபம் எழுதுனா இன்னைக்கு 3000 கோடி பேருக்கு அது பேசிருச்சு. நீ செய்யறது சின்ன காரியம், ஆனால் அதை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் ஒரு போட்டு கட்டினேன், 100 வருஷமாக கட்டினேன், 8 பேர் தான் உள்ளே வந்தாங்க, என் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர்னு நோவா நினச்சானா, கர்த்தர் சொல்லுவார், நீ 8 பேர் அன்னைக்கு நீ பார்த்தது, இன்னைக்கு பூமியில் இருக்கிற 800 கோடி பேருக்குமே அந்த 8 பேர் தான் காரணம். அந்த 8 பேர் இல்லாவிட்டால் இன்னைக்கு 800 கோடி பேர் இல்லை. நீ கட்டின போட்டு பெருசு, நீ பண்ண ஊழியம் சின்னது நீ நினைக்கிற. ஆனால் கர்த்தர் சொல்றார், அதை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன். கடைசியாய் கோலியாத்தின் பட்டயத்தை கையில் எடுக்க பயப்படவே பயப்படாத. உலகத்தில் இருக்கிற பல காரியங்கள் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அடுத்த ஜெனரேஷனுக்கு கர்த்தர் உன்னை பட்டயமாய் நிறுத்த விரும்புகிறார். பிசாசு எவ்வளோ பெரிய ஆளை எழுப்பினாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக ஆண்டவர் ஒரு ஆளை எழுப்பி வச்சிருப்பார். என்னதான் உலகத்தில் எப்பேற்பட்ட சினிமா பாட்டு, சினிமா மியூசிக் போகிறவன் வந்தாலும் இந்த பக்கம் ஒரு சாரால் நவராஜியும் இந்த பக்கம் ஒரு ஃபாதர் பெர்க்மன்ஸையும் கர்த்தர் எழுப்புவார். அவர்களைப் போல நாங்கள் டேலண்ட் உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களால் முடியாத ஆத்ம ரட்சிப்பை இவர்கள் பாடல்கள் செய்யும். அதே மாதிரி தான் கர்த்தர் உன்னையும் செய்வார். தைரியமாக எடு பட்டயத்தை, ஆனால் யூஸ் பண்ணிட்டு வைக்க தெரியணும். அடிக்ட் ஆகிடாத பட்டயத்துக்கு. அந்த டெக்னாலஜியோ மீடியாவோ வாட் எவர் இட் இஸ், கோ அஹெட். பட் உனக்கு தெரியணும் எங்கே அதை நிறுத்தணும்னு சொல்லி, எங்கே அதை கீழே வைக்கணும்னு தெரியணும். அதுக்கு பின்னாடி போய் அடிக்ட் ஆகிடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ கர்த்தருக்கென்று கடைசி காலத்தில் ஊழியம் செய்ய, வைராக்கியமாக எழும்ப, கர்த்தருக்கென்று பிரகாசிக்க, ஒரு அக்கினி சுவாலையாக உருவின பட்டயமாக என்னை தருகிறேன்னு சொல்லக்கூடிய கடைசி காலத்தில் ஒரு குரூப்பை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். உன்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீ தான் இப்போ தேவை. நிறைய பேர் வயசாகி போச்சு. போன ஜென்ரேஷனில் உள்ள ஊழியக்காரங்கிட்ட அனுபவம் இருக்குது, சத்தியம் இருக்குது, வெளிப்பாடு இருக்குது, ஆனால் வேகம் இல்லை. காரணம் சரீரம் பலவீனம். இப்போ கர்த்தருக்கு தேவை நல்ல ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய கிதியோன்கள், ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய யோசுவாக்கள், ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய பவுல்கள், தீமோத்தேயுகள், தீத்துகள் தேவை இப்பொழுது கர்த்தருக்கு. உன்னை ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் உன்னை கோலியாத்தின் பட்டயத்தை போல எடுத்து பயன்படுத்துவார். நீ கூழாங்கல்லாம் இருந்தாலும் பயன்படுத்துவார், நீ பட்டயமாக இருந்தாலும் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு கேள்வியை கேட்டு, எல்லா கண்களையும் மூடியிருப்போம். நான் ஒரு கேள்வியை கேட்டு முடிக்க விரும்புகிறேன். நான் இந்த கர்த்தருடைய சேனைக்கு, கடைசி கால சேனைக்கு, அந்த கடைசி கால பேட்ச், ஹெவன்லி பேட்சுக்கு, கர்த்தருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு என்னை நான் தருகிறேன். என்னை எடுங்கப்பா. என் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகட்டும். நான் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன் ஆண்டவரே. என்னை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நான் உயிரோடு இருந்து செஞ்சாலும் சரி, செத்து செஞ்சாலும் சரி, நான் உமக்கென்று ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. செஞ்சுட்டு தான் உண்மை பார்த்துக்க நான் பரலோகத்திற்கு வர வேண்டும். அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள சாட்சியாய் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன் கரங்களை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி, ஆண்டவரே என்னை தருகிறேன் ஆண்டவரே, ஐ வில் கிவிங் மை செல்ஃப் லார்ட். எங்கிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அதை ஓரமாக வச்சிடுறேன் ஆண்டவரே. நீங்கள் சொன்னால் எடுத்து அந்த கல்லை அடிக்கிறேன், நீங்கள் சொன்னால் பட்டயத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வரேன் ஆண்டவரே. ஒப்பு கொடு பார்ப்போம். ஏதோ கூட்டத்தில் கை தூக்குற மாதிரி தூக்காத. ஒரு நாள் ஒரு 19 வயசில் திருச்சியில் நடந்த ஒரு வாலிபர் கூட்டத்தில் உன்ன மாதிரியே தான் நான் கை தூக்கினேன். ஆனால் உண்மையாக கை தூக்கினேன். என்னை முன்னாடி வான்னு சொன்னபோது உண்மையாக முன்னாடி போனேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார், நீ ஊழியக்காரனா வருவேன்னு சொன்னார். 19 வயசில் அவர் பண்ண அந்த ஒப்பு கொடுத்தல் 29 வயசில் கர்த்தர் கனப்படுத்தி ஊழியத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கி கொடுக்குற இந்த உண்மையான ஒப்பு கொடுத்தலை பரலோகம் பார்க்கும். முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோடு நீ ஒப்பு கொடுக்குறியான்னு பரலோகம் பார்க்கும். ஏதோ எல்லா கூட்டத்திலையும் போய் கை தூக்குற மாதிரி தூக்காது. அதனால் ஒரு பிரயோஜனம் யாருக்கும் இல்லை. நம்ம ஜெபிக்க போகிறோம். உண்மையாக கை தூக்குறவங்க மட்டும் ஆண்டவருக்கு தூக்கி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை தருகிறேன் ஆண்டவரே, ஐ வில் கமிட் மை செல்ஃப், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் முன்குறித்த இந்த கூட்டத்துக்காய் உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் வேறு பிரித்த ஒரு கூட்டத்துக்காக உமக்கு நன்றி. இங்கே கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே. யார் உண்மையாய் ஒப்பு கொடுத்துருக்குறாங்கன்ற நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய கூட்டம் ரெடியாக நிற்கிது ஆண்டவரே. உடைய வருகை தாமதிக்குமானால் உமக்கென்று உருவின பட்டயத்தோடு கொடு ஆண்டவரே. களத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் நிற்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லி கொடுங்கப்பா, வளர்த்துடுங்க ஆண்டவரே.
உமக்கென்று வரட்டும், வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.